ஹாய் காய்ஸ், நம்மளுடைய தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவசரமான வேலை வாய்ப்பு தகவல் கொண்டு வந்திருக்காங்க. நம்மளுடைய தமிழக முதல்வர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சனி ஞாயிறு அரசு விடுமுறையோட பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலை வாய்ப்பு கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு போகலாம். ஏன்னா 2027 எலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அறிவிக்க போறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலையை கொடுக்கலாம்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் விட்டுருக்காங்க. ஸோ பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய திட்டங்கள் கொண்டு வந்து இருக்கிறாங்க. ஸோ இந்த வேலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கிறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா அவசர வேலையை சொல்லலாம். விண்ணப்பிக்கிறதுக்கு கட்டணமே இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அரசு விடுமுறைங்க. இதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி ஞாயிறு அரசு விடுமுறை விட்டாங்களா உங்களுக்கும் உண்டு. அதே மாதிரி அரசு சம்பளம் இது நமக்கான நேரம். இப்ப விட்டுட்டீங்களா அடுத்து 2026 எலெக்ஷனுக்கு அப்புறமேட்டுக்கு தான் அடுத்து அமையக்கூடிய ஆட்சி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் விடலாம், விடாம போகலாம். ஸோ கிடைச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இது மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல் வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ வாங்க விரிவா பார்க்கலாம். சரி, இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் நலம் மற்றும் சிறப்பு சேவை துறையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு வந்திருக்குங்க. இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்க ஒர்க் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அன்னை சத்யா அரசு குழந்தைகள் இல்லத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தங்கி படிச்சுட்டு இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் மட்டும் இந்த ஜாப் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசனை, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றுப்படுத்தினர் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா சேவை வழங்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான தகுதி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஆற்றுப்படுத்தினர் ரெண்டு வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்க என்ன படிச்சிருக்கணும், உளவியல் மற்றும் ஆற்றுப்படுத்தல் நீங்க முதுகலே படிச்சிருக்கணும். பிஜி வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சம்பளமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1000 ரூபாய், மந்த்லி உங்களுக்கு 9 நாள் வேலை இருக்கும். ஸோ 9 நாளுங்கும் போது 9000 ரூபாய், வருடத்துக்கு உங்களுக்கு 108 நாட்கள் 1,08,000 ரூபாய் சம்பளம் இருக்கும். ஸோ இந்த ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மேற்கண்ட பணியிடத்திற்கு பெண்கள் மட்டும் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்படிஷன் இல்லாத ஃபில்டர் ஆயிடுவாங்க. ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸு, இந்த குவாலிஃபிகேஷனு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குறைவான ஆட்கள் இருப்பாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் விண்ணப்பிச்சீங்கன்னா உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். ஸோ மேற்கான பணியிடம் முற்றிலும் வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பூதிய அடிப்படையில் தற்காலிகமானது. இப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு எந்த ஒரு ஜாப் எடுத்துக்கிட்டாலும் டெம்பரவரி மதிப்பூதிய அடிப்படையில் தான் நியமிக்கிறாங்க. அங்கன்வாடியா இருக்கட்டும், சத்துணவா இருக்கட்டும், டீச்சர்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி A to Z வரைக்கும் எல்லாமே மதிப்பூதிய அடிப்படையில் தான் நியமிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பர்மனன்ட் ஜாப் கிடைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி இருந்தால் வயது தான் மொழிஞ்சு கிடைக்காது. ஸோ கிடைச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ் பண்ணாம வந்து பார்த்தீங்கன்னா போகணும். ஸோ மேற்காணும் பணியிடத்திற்கு நியமிக்கப்பட்ட நபர் அப்பணியிடத்திற்கு எதிர்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உரிமை கோரவோ நீதிமன்றத்திலோ வேறு முறையின் மூலம் பெற்றிருக்க மாட்டோம். இந்த ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பீச்சர்ல நீதிமன்றம் போய் எனக்கு பர்மனன்ட் பண்ண சொல்லுங்க, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேற காரணத்தை வேற முறையில எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பெற்றிருக்க கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நிர்வாக காரணத்துக்காக எவ்வித முன்னறிவிப்பின்றி உங்களை வந்து பார்த்தீங்கன்னா பணியிட நீக்கம் செய்யப்படுவாங்க. ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா ஒர்க் பண்ண இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களை தூக்கிடுவாங்க. ஸோ மேற்கண்ட பணியிடத்திற்கு விண்ணப்பத்துடன் கல்வி மற்றும் பணி அனுபவ சான்றிதழ் நகல் இணைத்து 15/3/2027 மாலை 5:45 வந்து பார்த்தீங்கன்னா நீங்க நேரடியாவோ இல்ல தபால் மூலியமா நீங்க அனுப்பலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. தாமதமா நீங்க அனுப்புனீங்களா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் நிராகரிச்சிருவாங்க. ஸோ நிராகரிச்சா அதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம்ல கரெக்டா பூர்த்தி செய்யலனாலும் நிராகரிச்சிருவாங்க. ஸோ அதனால நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா பூர்த்தி செய்யணும். அதுக்கான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் இருக்கு, பாருங்க. சரி, நான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான டைம்ல கொடுத்துட்டேன், நல்லா பூர்த்தி செஞ்சுட்டேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான கரெக்டான ஆவணங்கள் வைக்கணும். முக்கியமான ஆவணங்கள் இணைக்கப்படலைன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க, விண்ணப்பிக்க வேண்டிய அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், ராமநாதபுரம் மாவட்டம் 623503. இந்த பின்கோட்ல இந்த அட்ரஸுக்கு தான் நீங்க வந்து பார்த்தா விண்ணப்பிக்க போறீங்க. நிறைய பேர் கேட்கக்கூடியது அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்க இருக்குது, எங்க போய் விண்ணப்பிக்கணும், இந்த மாதிரி வந்து பார்த்தா பல குழப்பங்கள் உங்ககிட்ட இருக்குது. ஸோ அதுக்கு என்ன சொல்லணும்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் வெப்சைட்ல இருக்குது, அதில் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை வந்து பார்த்தீங்கன்னா பூர்த்தி செய்யறதுக்கு நம்ம சேனல் வீடியோ இருக்கும், அதை பார்த்து நீங்க பூர்த்தி செஞ்சுக்கலாம். அடுத்து இந்த அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்கு, இந்த அட்ரஸுக்கு நீங்க போஸ்ட் கொடுக்கலாம், இல்லையா நீங்க மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு நேரடியாக கொண்டு போய் கொடுக்கலாம். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு ஜாப் கண்டிப்பா கிடைக்கும். சோ இது மாதிரி பயனுள்ள தகவல்லாம் நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, ஒரே ஒரு லைக் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.